வீரா ஸ்கில் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு பொருளை வரைபடத்தில் உள்ள அளவிற்கு 100% ஒரே மாதிரியாக தயாரிப்பது சாத்தியமா? பதில் இல்லை. அதனால்தான் ஒவ்வொரு தொழிற்துறையிலும் மிகவும் முக்கியமான ஒரு கருத்து பயன்படுத்தப்படுகிறது. அதுதான் டாலரன்ஸ். இந்த காணொளியில் டாலரன்ஸ் என்றால் என்ன, அது ஏன் ஒவ்வொரு தயாரிப்பிற்கும் அவசியம், ஒரு சிறிய அளவு மாறுபாடு கூட எப்படி ஒரு தயாரிப்பின் செயல்திறனை பாதிக்கிறது என்பதையும் எளிமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த காணொளியின் முடிவில் தரமான உற்பத்தியின் மறைக்கப்பட்ட ரகசியம் டாலரன்ஸ் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். டாலரன்ஸ் என்றால் என்ன? ஒரு பொருளின் நிர்ணயிக்கப்பட்ட அளவிலிருந்து அனுமதிக்கப்பட்ட வரம்பிற்குள் இருக்கும் சிறிய மாறுபாடுதான் டாலரன்ஸ். எளிமையாகச் சொன்னால், வரையப்பட்ட அளவிலிருந்து எவ்வளவு வரை மாற்றம் இருக்கலாம் என்பதை நிர்ணயிக்கும் வரம்பே டாலரன்ஸ். ஆனால் இது ஏன் அவசியம்? ஏனெனில் உற்பத்தியில் 100% ஒரே மாதிரியான அளவை உருவாக்குவது சாத்தியமில்லை. கருவிகளின் தேய்மானம், இயந்திர அதிர்வு மற்றும் உற்பத்தி சூழல் போன்ற பல காரணங்களால் சிறிய அளவு மாற்றங்கள் ஏற்படலாம். அந்த மாற்றங்கள் தயாரிப்பின் செயல்திறனை பாதிக்காமல் இருக்க உதவுவதுதான் டாலரன்ஸ். டாலரன்ஸ் ஏன் இவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஏனெனில் ஒரு தயாரிப்பின் தரத்தையும் செயல்திறனையும் தீர்மானிப்பது இதுதான். முதலில் அனைத்து பாகங்களும் எந்த சிக்கலும் இல்லாமல் சரியாக பொருந்த உதவுகிறது. அடுத்ததாக ஒவ்வொரு தயாரிப்பும் ஒரே தரத்தில் இருப்பதை உறுதி செய்கிறது. தேவையற்ற நிராகரிப்புகளையும் பொருள் வீணாவதையும் குறைத்து உற்பத்தி செலவை கட்டுப்படுத்துகிறது. மேலும் அதிக அளவில் தயாரிக்கப்படும் அனைத்து பாகங்களும் ஒன்றுக்கொன்று மாற்றி பயன்படுத்தக்கூடியதாக இருப்பதை உறுதி செய்கிறது. அதனால்தான் டாலரன்ஸ் என்பது ஒரு அளவீட்டு விதி மட்டுமல்ல, உயர்தரமான உற்பத்தியின் வெற்றியை தீர்மானிக்கும் முக்கியமான அடித்தளம். டாலரன்ஸ் பொதுவாக 3 முக்கிய வகைகளாக பிரிக்கப்படுகிறது. முதலாவது பைலேட்ரல் டாலரன்ஸ். இதில் அளவு 2 திசைகளிலும் குறிப்பிட்ட வரம்பிற்குள் மாற அனுமதிக்கப்படுகிறது. இரண்டாவது யூனிலேட்ரல் டாலரன்ஸ். இதில் அளவு ஒரு திசையில் மட்டுமே மாற அனுமதிக்கப்படுகிறது. மூன்றாவது லிமிட் டைமென்ஷனிங். இதில் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச அளவுகள் நேரடியாக குறிப்பிடப்படுகின்றன. இந்த 3 முறைகளும் உற்பத்தியில் துல்லியத்தையும் தரத்தையும் உறுதி செய்ய முக்கிய பங்கு வகிக்கின்றன. டாலரன்ஸ் மட்டுமல்ல, பாகங்கள் ஒன்றோடொன்று எப்படி பொருந்த வேண்டும் என்பதையும் ஃபிட் தீர்மானிக்கிறது. பொதுவாக 3 வகையான ஃபிட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. முதலாவது கிளியரன்ஸ் ஃபிட். இதில் 2 பாகங்களுக்கும் இடையில் சிறிய இடைவெளி இருக்கும், அதனால் அவை சுதந்திரமாக நகர முடியும். இரண்டாவது டிரான்சிஷன் ஃபிட். இதில் மிக துல்லியமான பொருத்தம் கிடைக்கும், தேவைக்கேற்ப சிறிய இடைவெளியோ அல்லது லேசான இறுக்கமோ இருக்கும். மூன்றாவது இன்டர்ஃபெரன்ஸ் ஃபிட். இதில் பாகங்கள் மிகவும் இறுக்கமாக பொருத்தப்படும், அவற்றை இணைக்க அழுத்தமோ அல்லது வெப்பமோ பயன்படுத்த வேண்டியிருக்கும். சரியான ஃபிட்டை தேர்வு செய்வதுதான் ஒரு தயாரிப்பின் செயல்திறனையும் நீண்ட ஆயுளையும் உறுதி செய்கிறது. டாலரன்ஸை கணக்கிடுவது மிகவும் எளிது. முதலில் வரைபடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை அளவை பார்க்க வேண்டும். அதன் பிறகு அதிகபட்ச அனுமதிக்கப்பட்ட அளவையும் குறைந்தபட்ச அனுமதிக்கப்பட்ட அளவையும் கண்டறிய வேண்டும். இந்த 2 வரம்புகளுக்கு இடையில் இருக்கும் பகுதியே டாலரன்ஸ் வரம்பு. ஒரு தயாரிப்பு இந்த வரம்பிற்குள் இருந்தால் அது தரநிலைக்கு ஏற்றதாக ஏற்றுக்கொள்ளப்படும். வரம்பை மீறினால் அது நிராகரிக்கப்படும். அதனால்தான் டாலரன்ஸ் கணக்கீடு என்பது ஒரு கணக்கு மட்டுமல்ல, தரமான தயாரிப்பை உறுதி செய்யும் மிக முக்கியமான ஆய்வு நடைமுறையாகும். டாலரன்ஸ் என்பது ஒரு தொழிற்துறைக்கு மட்டும் தேவையானது அல்ல, உலகம் முழுவதும் உள்ள அனைத்து உற்பத்தி துறைகளுக்கும் இது மிகவும் முக்கியமான அடித்தளமாக உள்ளது. ஆட்டோமொபைல் துறையில் இன்ஜின் பாகங்கள் துல்லியமாக செயல்பட டாலரன்ஸ் அவசியம். விமான உற்பத்தியில் டர்பைன் பிளேட்களின் பாதுகாப்பையும் செயல்திறனையும் உறுதி செய்வதும் இதுவே. சோலார் மாட்யூல் உற்பத்தியில் ஒவ்வொரு கூறும் சரியாக பொருந்த டாலரன்ஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதேபோல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் மிகச்சிறிய கூறுகளின் துல்லியமான பொருத்தத்திற்கும் டாலரன்ஸ் தேவைப்படுகிறது. தொழிற்துறை எதுவாக இருந்தாலும் ஒரு உண்மை மட்டும் மாறாது, சரியான டாலரன்ஸ் தான் உயர்தரமான செயல்திறனுக்கும் நம்பகமான தயாரிப்புக்கும் அடித்தளம். டாலரன்ஸ் சரியாக உள்ளதா என்பதை எப்படி உறுதி செய்வது? அதற்கு துல்லியமான அளவீட்டு கருவிகள் அவசியம். வெர்னியர், காலிப்பர் மற்றும் மைக்ரோமீட்டர் மூலம் அடிப்படை அளவீடுகளை மிக துல்லியமாக சரிபார்க்கலாம். ஹைட் கேஜ் மற்றும் டயல் இண்டிகேட்டர் மூலம் உயரம் மற்றும் சிறிய மாறுபாடுகளை ஆய்வு செய்யலாம். மிகவும் சிக்கலான முப்பரிமாண அளவீடுகளுக்கு CMM இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பொருள் தரநிலைக்கு ஏற்றதா என்பதை வேகமாக முடிவு செய்ய கோ மற்றும் நோ கோ கேஜ்கள் உதவுகின்றன. சரியான கருவியை சரியான இடத்தில் பயன்படுத்தினால்தான் டாலரன்ஸையும் தரத்தையும் முழுமையாக உறுதி செய்ய முடியும். இந்த காணொளியில் டாலரன்ஸ் பற்றிய முக்கியமான கருத்துக்களை எளிமையாக தெரிந்து கொண்டோம். ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். டாலரன்ஸ் என்பது தரம், செலவு மற்றும் செயல்திறன் ஆகிய 3க்கும் சரியான சமநிலையை உருவாக்குகிறது. ஒரு சிறந்த தயாரிப்பு உருவாகும் பயணம் முதலில் வடிவமைப்பில் தொடங்குகிறது.
அதன் பிறகு தேவையான விவரக்குறிப்புகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. பின்னர் உற்பத்தி நடைபெறுகிறது. அதன் பிறகு துல்லியமான தர ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. இறுதியாக அனைத்து பாகங்களும் சரியாக பொருத்தப்பட்டு உயர்தரமான தயாரிப்பு உருவாகிறது. இந்த முழு செயல்முறையின் வெற்றிக்கு அடிப்படையாக இருப்பது சரியான டாலரன்ஸ் தான். துல்லியமான டாலரன்ஸ் இருந்தால் தரமான தயாரிப்பு உறுதி. இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இப்போது உங்களிடம் ஒரு சிறிய கேள்வி. அடுத்ததாக எந்த பொறியியல் தலைப்பில் காணொளி பார்க்க விரும்புகிறீர்கள்? உங்கள் விருப்பத்தை கீழே உள்ள கருத்து பகுதியில் பகிருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற துல்லிய பொறியியல் மற்றும் தர மேலாண்மை தொடர்பான பயனுள்ள காணொளிகளை தொடர்ந்து பார்க்க வீரா ஸ்கில் அகாடமியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு புதிய அறிவார்ந்த காணொளிகளை உருவாக்கும் ஊக்கம். மீண்டும் ஒரு புதிய பயனுள்ள காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.